வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்து கமல் தரப்பில் இருந்து, நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் இருந்து பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காரு. இந்த வழக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இந்த தக் லைஃப் படத்தை பெங்களூரில் வெளியிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச் சென்னையில் நடந்தது. அதுக்கு சிறப்பு விருந்தினராக யார் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் கலந்துருந்தார். அப்போ சிவராஜ்குமார் புகழ்ந்து பேசும்போது கமல்ஹாசன் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். தமிழ் மொழியிலிருந்து பிறந்துதான் உங்களுடைய பாஷைன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நீங்கள் சமூக வலைதளத்தை பார்த்துருப்பீங்க. இந்த பேச்சு கமல்ஹாசனுடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் மிகப்பெரிய எதிர்ப்பே கிளப்பிச்சு. முக்கியமாக இந்த தக் லைஃப் படத்துடைய பேனர்லேருந்து கமல்ஹாசனுடைய ஃபோட்டோ வரைக்கும் எல்லாரும் அரசியல் முக்கியமாக அரசியல் கட்சிகள் சார்ந்த பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோவையும் பேனரையும் அடித்து நொறுக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார். மக்கள் அந்த கர்நாடக மக்கள் இந்த கமலுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதை எதிர்த்து பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது எதுக்காக வழக்கு தொடர்ந்தாருன்னு சொல்லி முக்கியமாக இன்னொரு விஷயம், கமல் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் அரசியல் பிரமுகர்கள்லேருந்து எல்லோரும் கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த விசாரணையை விசாரித்தவர் உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்தார். இன்று காலை ஒரு 11 மணி அளவில் இந்த விசாரணைக்கு வந்தது. இப்போ அந்த விசாரணையின் போது நாகப்பிரசன்னா அவர்கள் கமல் தரப்புக்கு நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தார். கமல் நீங்கள் பேசியதற்கு நீங்கள் என்ன வரலாற்று ஆய்வாளரா இல்லை தொல்லியல் ஆய்வாளரா இல்லை மொழியியல் ஆய்வாளரா, இதை பற்றி இது மாதிரியான பெரிய கருத்துக்கள் கமலிடம் வழக்கறிஞர் நீதிபதி முன் வச்சிருந்தார். அதே போல் நீங்கள் பேசிய அந்த பேச்சுக்கு தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம் என்ற இந்த பேச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டாக வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய படம் இந்த எங்களுடைய கர்நாடகாவில் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கமலுடைய இந்த பேச்சுக்கு தமிழ் மக்கள் பேராதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பெங்களூர் மக்கள் பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்கல, படத்தை வெளியிட முடியாதுன்ற ஒரு நிலையில தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கமலுடைய இந்த பேச்சுக்கு முக்கியமாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முழு ஆதரவு கொடுக்குறாங்க. இது இவருடைய பேச்சு மட்டும் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேச்சு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய பேச்சு தான். இது உலகத்திற்கே தெரியும், ஆதியில் அதாவது உலக மொழிகளெல்லாம் தாய்மொழி தமிழ் தான் என்று இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாததுனால பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அவரும் இந்த கமலுக்கு முழு ஆதரவு எங்கள் கட்சி சார்பாக மட்டுமில்லை தமிழக மக்களே அவர் பின்னாடி நிற்குது. அவர் மன்னிப்பு கேட்டால் தமிழ் மக்களே மன்னிப்பு கேட்ட மாதிரின்ற ஒரு காரணத்தை வச்சு முன் வச்சு அவர் எப்பயுமே மன்னிப்பு கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய பதில் தெரிவிச்சிருப்பார். மக்களே, இது இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு டைம் சொல்லியிருக்காங்க, மதியம் 2:30 மணி வரைக்கும் டைம் அதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருப்பாங்க. மன்னிப்பு கேட்பாரா கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா இல்லையா என்று நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த காணொலி பற்றி உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.